பாமுகம் பாட்டு வீரன தமிழ் வானில் எல்லோருக்கும் இனிய வருவது வாழ்வின் உண்மை தொகுப்போடு கந்தசாமி சகோதரர்கள் வணக்கம். வாருங்கள், இனிய பொங்கல் வாழ்த்துக்களும் சேர்த்தபடியே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினர்களுக்கும் தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். வணக்கம். இனிய மதிய வணக்கம். வாணியக்காக்கு மற்றும் பாமு உறவுகள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கும் வாணியக்காக்கும் மற்றும் ராவி மோகன் மற்றும் பாமு உறவுகள் அனைவருக்கும் எங்கள் குடும்பம் சார்பான இனிய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாழ்வு இன்னைக்கு சொல்லுவோம். அதுக்கு மேல் அன்பான உறவுகளே, இன்று பொங்கல் நாத்து பாடலையும் தந்து கொண்டு மற்றது வருஷ பாடலையும் அது கொஞ்சம் நாள் எடுத்தபடியால் அதையும் எடுத்துக்கொள்வோம். அந்த இதையும் எடுத்துக்கொண்டு நாம் வாழ் உண்மை சொல்வோம். இன்றைய தலைப்பை முறை தந்து கொண்டு நான் அந்த ஒரு 5 நிமிடம் தாருங்கள் இந்த 2 பாடலை எடுத்துக்கொண்டு நாம் கருத்தாடலுக்கு வருவோம். ஆம், வாழ்வுண்மை 258வது வாரத்துக்கான தலைப்பு பொங்கலின் சிறப்பு. உங்களுக்கு தெரியும், பொங்கல் என்றாலே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் தானே. அதை எடுத்துக்கொள்ளும். பொங்கலின் சிறப்பு, பொங்கலின் சிறப்புகளை அனுபவ கருத்துக்களை பாமு டிவி வாழும் நிகழ்வில் மற்றவுடன் பயந்து கொள்ள அன்பாய் அழைக்கணும் உறவுகளே. ஒரு முறை தருகிறேன். வாழ்வுண்மை 258வது வாரத்துக்கான தலைப்பு பொங்கலின் சிறப்பு. பொங்கலின் சிறப்பான அனுபவங்களை பாமு டிவி வாழும் நிகழ்வில் மற்றவிடம் பயந்து கொள்ள அன்பாக அழைக்கின்றோம். அன்பாளர்களே, உங்களுக்கு தெரியும், பொங்கல் வந்தாலே ஒரு புத்து உணர்ச்சி என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் அப்படி அந்த உழவர் திருநாள், அந்த நாளில் தோட்டத்தில் இருக்கும் எல்லோருக்கும் தோட்ட வேலை செய்தவை கமன் செய்தவைக்கு தெரியும் அதிகமாக. ஏன்னா அந்த நாள் வருஷத்துக்குள்ள ஒரு முக்கியமான நாளாக இருக்கும். ஏனென்றால் அவ்வளோ பயிரையும் கொண்டு வந்து முதல் அறுவடை செய்கிற நாள். ஏன்னா உணவு தானே, அரிசி தானே முதல் முக்கியம் மனிதன் உணவு. அப்போ அந்த நம் நாட்டை பொறுத்தவரை அப்போ அந்த அரிசி அறுவடை செய்யும் போது அது ஒரு எல்லோருக்குமே சந்தோஷம். பெரியாக்கள் சிறியாக்கள் வேண்டி இல்லாமல் எல்லாரும் சமண அந்த இடங்களில் ஒரு சந்தோஷமாக கொண்டாடுற நாள். அந்த காலங்கள் மறக்க முடியாது. அதில் நாங்கள் இப்போ ஒரு வருடம் எடுத்துக்கொண்டு வந்தோம். ஆனால் இந்த வருடம் உங்களோட அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள், அதையும் தொட்டு செல்லுங்கள் ஏதாவது இருந்தால் சிறப்புகளை. அதுக்கு மேல் நான் ஒரு பாடலை தருகிறேன். மாணிக்கா சிறப்பு என்று சொல்லி இந்த வருடம் ஒரு மாற்றம் வந்து நான் அதை ஸ்கிரீன் ஷேர் பண்ணலாம். மாணிக்கா, பண்ணுங்க. அந்த பாடலுடன் வருகிறேன். அதை எடுத்துக்கொண்டு அன்பானவர்களே, இந்த பாடலை சில பாடலை கேட்டுக்கொண்டு வாருங்கள். ஒவ்வொரு வருடமும் நான் அந்த வருஷ பாடலும் ஒவ்வொரு 2017 மகள் ஜெரனிகா சேரன் ஆரம்பித்தவா 2024 வரையும் கொண்டு வந்தவா. இப்போது 2025 மகன் 2 பேரும் ஆரம்பிச்சிருக்கிறோம். அவை தங்கிட்ட அதை நீங்கள் பாருங்கள். பார்த்துக்கொண்டு நான் தொடருவோம். மன்னிப்புடன் வணக்கம். மாறு
பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் ஒளியாக்கி வைத்து தையமான முதல் நாளே ஒட்டாக பொங்கல் பொக்கி நாளே. வணக்கம் மணிக்கா, வரவில்லை நினைக்கிறேன். ஏன் வரையுது சின்னவர் பாடுறார். ஆமாம், வர்றதா வெளியில வருதா சவுண்ட்? ஓ வந்தது. இல்ல வீடியோ வந்தது வாணிகா. வீடியோ வருது. இல்ல இதுல இப்ப நான் கதைக்கிற பின் பேக்ரவுண்ட் இருக்கு, அதை விட தனி வீடியோவா வந்ததா? படங்களை போட்டு குணமான்னு பாடுறார். இல்ல சரியா, ஓகே 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 வாணிகா, நான் திரும்ப ஒரு காப்போம் 2 நாள் முறை. ஆமாம், பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் ஒளியாக்கி வைத்து தையமான முதல் நாளே ஒட்டாக பொங்கல் பொக்கி நாளே ஒளியாக்கி வைத்த தையமான முதல் நாளே ஒட்டாக பொங்கல் பொக்கி நாளே ஒளியாக உலக வைக்கும் சூரியனை உலகத்திற்கு நாளை உலகத்திற்கு நாளையுமே போதா சிறுவனுக்கு தமிழ் பதிக்க உணர்த்தவர் தைப்பொங்கல் நாளை தைப்பொங்கல் நாளை பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் ஒளியாகி வந்த தை பாடுகிற நாளை ஒன்றாக பொங்கல் பொங்கல் நாளை ஒளியாகி வந்த தை மாதமுடன் நாளை ஒன்றாக பொங்கல் பொங்கி உண்ணும் நாளை ஒளியாக உலக வைக்கும் சூரியனை வணங்கிடும் உலகத்திரு நாளை உலகத்திரு நாளையுமே போதா சிறுவனுக்கு தமிழ் பதிக்க உணர்த்தவர் தைப்பொங்கல் நாளை தைப்பொங்கல் நாளை பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் பெரிய தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். எனது யூடியூப் சேனலில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கீபோர்ட் இசை எதிர்பார்க்கவும் நீங்க பார்க்கலாம். எனது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். பொங்கலோ பொங்கலோ பொங்கல். சிறப்பு வாணிகா. 2 சின்னவர் இடமா? ஆமாம் ஆமாம். கட்டு அக்கா டைம் இல்லை போடியா? இல்ல, இவர் தாங்களா விரும்பின அவர் மூத்தவர், அப்ப அவரை இந்த வருடம் இருந்து ஆரம்பிக்க துவங்கியது. வாழ்த்துக்கள். பாடியிருந்தாங்க. கேட் ஆம், சிறப்பு. மற்ற வாணிகா, எனக்கு அதை பார்க்க முடியாம இல்லை, நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போடுங்க, நான் போட்டு விட்றேன். சரி சரி, ஓகே. அதில் அப்படி அப்படின்னு ஓகே. ஆனால் எல்லாரும் இப்படி தான் போடுறவங்க. நான் இதுதான் முதல் பரவாயில்ல, நாங்கள் அதை போட்டு விடுறேன். நான் கேட்கலாம். மற்றது இதில் இன்னொரு பாடல்களும் இருக்கு, அதை கேட்டுக்கொண்டு நாம் வாழ்வுமைக்கு செல்லுங்கள். அடுத்த பாடலையும் இதோட போடலாம் தானே? இதோடனடியா போடுங்க, நான் உங்களோட நேரத்தை பார்த்துங்க. ஆமாம், இதையும் கேட்டுக்கொள்ளுங்க அன்பானவர்களே. சரி, இப்போ வருது வாணிகா? சத்தம் வருதோ? வீடியோ வருதா? ஏன் உங்களுக்கு தெரியலையா சார்? இல்ல, எனக்கு அதுல இல்ல அப்படியெல்லாம் நீங்க எனக்கு இதுல தெரியுது, இதுல ஜூம்ல தெரியுது, எனக்கு தெரியல நீங்க அதை கேட்குறீங்கன்ட்டு. ஓகே ஓகே. வருது எல்லா பக்கம் வருது, போடுங்க. அது
யோதாக்கு பார்த்து வலிக்குதோ ஹாப்பி டியர் ஜோலி ஜோலி பட்டாசு வெடிப்போம் ஜோலி ஜோலி பட்டாசு பார்ப்போம் ஜோலி ஜோலி ஹாப்பி டியர் சொல்லுவோம் ஜோலி ஜோலி பட்டாசு வெடிப்போம் ஜோலி ஜோலி பட்டாசு பார்ப்போம் ஜோலி ஜோலி ஹாப்பி டியர் சொல்லுவோம் இது வந்தம் கிடந்தது புது அனுபவம் தருவது பாடம் வழிகள் பார்த்து பக்கத்து பக்குதை அதை அடுத்தியோ நாங்கள் பார்த்து வலிக்கிறதோ ஹாப்பி டியர் ஜோலி ஜோலி பட்டாசு வைப்போம் ஜோலி ஜோலி பட்டாசு பார்ப்போம் ஜோலி ஜோலி ஹாப்பி டியர் சொல்லுவோம் ஜோலி ஜோலி பட்டாசு வைப்போம் ஜோலி ஜோலி பட்டாசு பார்ப்போம் ஜோலி ஜோலி ஹாப்பி டியர் சொல்லுவோம் எடுத்துக்கொள்வோம். மற்ற இன்னொரு போட்டி இசையம் எடுத்துக்கொண்டு தொடரும். சிறப்பு. ஆமாம். அன்பானவர்களே, இதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அவர் இந்த வேட பாடலும் உங்கள் பாடலையும் ரெண்டும் மூத்தமானும் மூலியமானும் இந்த வருடம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். வாழ்த்துக்கள் இருவருக்கும் அக்காவுடன் இணைந்து அவரிடம் செயல்படுவதற்கு மிக்க மிக்க நன்றியும் வாழ்த்துக்களும் கூறிக்கொள்ளுங்கோ. நன்றி வாணிகா. உங்களுக்கு அப்படியே வந்ததானே வாணிகா இந்த வீடியோக்கள்? ஏன்னா நான் இது ஷேர் பண்ணிக்க எனக்கு அந்த கம்ப்யூட்டர் அந்த பக்கம் தெரியல, அதனால வந்தது. ஓகே, நன்றி நன்றி. நன்றி வாணிகா. இந்த பாமத்துக்கு நிறைய வெளிப்படுத்த தந்ததுக்கும் இந்த வாழ்வு உண்மையிலே நான் அதை சொல்லி இந்த வருடம் எனக்குள்ளே ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வருடம் ஒவ்வொரு மாற்றங்கள் வரும். அதில் எனக்கு இந்த மாற்றங்கள் வந்தது. நான் அது இடையில இன்னொரு பாடல்கள் 2 இருக்கு, அதை நான் தருகிறேன். சொன்ன மாதிரி இந்த தைப்பொங்கலை உங்களுக்கு முடிஞ்சால் பயிர விரும்புங்க, பயந்து கொள்ளுங்க. உங்களோட அனுபவங்களை ஒரு முறை தருகிறேன். வாழ்வுண்மை 258வது வாரத்துக்கான தலைப்பு பொங்கலின் சிறப்பு.
உங்களின் சிறப்பு அனுபவங்களை பாமு டிவி வாழும் நிகழ்வு மற்றவுடன் பயந்து கொள்ள அன்பு அழைக்கின்றவர்களோடு முடிஞ்ச அளவுக்கு உங்களை பயிர விரும்புகிறீங்க பயந்து கொள்ளுங்க. இது வந்தாலும் உங்களோட வாழ்க்கையில கடந்த காலம் இல்லை இந்த ஆண்டு சிறப்புகளை பயிர விரும்புகிறீங்க இணைந்து பயந்து கொள்ளுங்கள். பாருங்க கடைசி நேரத்தில் நாம் நேரத்தை எடுத்துக்கொள்ளாமல் இந்த பாடலை நீங்க கேட்டிருந்தால் அதை உங்கள் பக்க கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்களா. மற்றது இதுல நான் சொல்லுவேன் மாட்டேங்க என்னென்ன இன்னொன்று இன்று காலையில இந்த பக்கம் எனக்கு பக்கத்தில் இருக்கிற பக்கம் இருக்கிறானே பொங்கல் பொங்கி சிறுவர்கள் கொஞ்சம் சிறுவர்கள் இருக்கிறார்கள். எனக்கு பக்கத்தில் இந்த பக்கத்தில் இருக்கு இந்த காலமே அந்த நான் சொல்லியிருந்த இந்த வாழ்வுமே 8 வருடங்க எனது அனுபவங்களை கொண்டு வந்தாண்டு அந்த எனது கட்டிடம் எல்லோருக்கும் தெரியும். அந்த பிள்ளைகளுக்காண்டி ஊர் பிள்ளைகள் படிப்பதற்காக கட்டப்பட்ட கட்டிடத்திலிருந்து ஒவ்வொரு வருடமும் அந்த நான் வேற பிள்ளைகள் மூலம் கொடுத்திருக்கிறேன் நீங்களே நடத்தி கொள்ளுங்கள் என்று சில வருடங்களை கண்டு அவை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த கட்டிடத்துக்குள்ள ஒரு 30 பிள்ளைகளுக்கு தக்க படிப்புகள் சொல்லிக் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அப்ப அந்த பிள்ளைகள் இன்று காலையில பொங்கி அந்த குடும்பத்தார் பெற்றோர்களும் சேர்ந்து பொங்கி தந்தையாற்று படத்துக்கு முன்னால் படைச்சு அவைகள் தண்டதை இந்த இதில் இருக்கிற சிறுவர்கள்லாம் அதையும் இந்த நாளில் அப்படியே பயிர்றேன் இந்த நாளில் சேர்ந்து 10 வருடங்கள் சரியா 10 வருடங்கள் நாளை தான் அவர் பொங்கல் பொங்கிட்டு அடுத்த நாள் காலையிலான் இரவனடி சேர்ந்தார் படுக்கையிலே அவர் இரவனடி சேர்ந்தார். அப்ப அந்த நாளையும் 30வது நாளையும் நான் அந்த நாளே அது ஒவ்வொரு இடமும் செய்து கொண்டு வருவேன். அனைந்த வருடம் அது நான் நேரடியாக இந்த நாள்லயே எனக்கு இந்த சந்தர்ப்பமும் கிடைத்து விட்டது. இந்த வருடம் 10வது வருஷம் எனது வாழ்வு உண்மைன்றது 8 வருடமா கொண்டு வரது அந்த நாள்லயே எனக்கு அந்த சரியா அதையும் பயந்து கொண்டு நான் அந்த உறவு தமிழ் நினைக்கிறேன். வணக்கம் சேகர், வணக்கம் வாணி. பொங்கல் வாழ்த்துக்களை கூறியபடி பாடல்கள் சிறப்பாக இருந்தது. அவர்களுக்கும் நிறைந்த வாழ்த்துக்களை கூறியபடி பொங்கல் அனுபவங்கள் அந்த பொழுது சேகர் என்ன சொல்றீங்க? ஒரு நிமிடம் தாங்கள் உங்களையும் வாழ்வுண்மை என்பதை விளைவிக்கிற நன்றி இணைந்ததுக்கு மற்றும் உங்கள் குடும்பத்தார் எல்லோருக்கும் எங்கள் குடும்ப சார்பான உங்கள் வாழ்த்துக்கள். தொடருங்கள். நன்றி. தொடர்ந்து இணைந்ததுக்கு நன்றி. தொடருங்க. நாங்கள் இப்ப இலங்கையில் இருந்த போது இருந்த பொங்கல் சந்தோஷத்துக்கும் இங்க இருக்கும் போது கொஞ்சம் குறைவு. ஏனென்றா அங்கு உற்றார் எல்லாருடையும் பொங்கல் பரிமாறி நிறைய பேர் இங்கு இல்லையாண்டல்ல இங்கு குறைவு அவ்வளவு. மற்றது சூரியனுக்கு வெளியில் எல்லாம் மெழுகி கோலம் போட்டு எல்லாம் செய்வோம். இங்கே நாங்கள் அடுப்பில் தான். ஆனா எனது மருமகளின் தாய் வசந்தா வீட்டில் வெளியில் வச்சு அழகாக இலங்கையில் செய்வது போல கோலம் போட்டு அடுப்பு வைத்து மிக அழகாக பொங்கலை செய்து இன்றைக்கு மிக சந்தோஷமாக பொங்கல் பொங்கியது மிகவும் மகிழ்வாக இருந்தது. அதைத்தான் நான் கூறுவோம் என்று இப்போதான் வீட்டையும் வந்தேன். உண்மையாக சிறப்பு சிறப்பு நன்றி. உங்களோட அனுபவத்தை பயிரும் போதும் மேல சிறப்பு தான். அது நீங்க இங்க பொங்கி அதே மாதிரி ஊரை செய்த மாதிரி மொத்தத்துல பொங்கி செய்ததும் அது உங்களுக்கு இந்த நேரத்தில் சிறப்பு. மற்றது ஊரை நீங்க சொன்னீங்க ஊர்ல செய்த சந்தோஷம் இங்க வர வேண்டாம். அது உண்மைதான். ஏன்னா அது அந்த காலம் நீங்க சொன்னாரு உறவுகள் அதிகம். மற்ற வாழ்ந்த மண் அந்த முதல் ஆரம்பமே அந்த மண்ணில இருந்து வாழ்ந்த நாங்கள் அந்த பொங்கல் என்றால் என்னென்று சின்ன இருந்து தெரியும். அப்ப அந்த எல்லாரும் உறவுகள் சொந்த பந்தம் எல்லா ஊர் மக்கள் எல்லாரோடையும் அந்த நாள்ல அந்த சந்தோஷங்கள் கண்டிப்பா அந்த பிரச்சனை இல்லாத காலங்கள்ல இருந்த சந்தோஷங்கள் உண்மையிலே மறக்க முடியாதுதான். மற்றது மாட்டு பொங்கலுக்கும் அது வேற மகிழ்வு. மாடுகளை குளிப்பாட்டி பொட்டு வச்சு மாலைகள் போட்டு உண்மையாக பொட்டியல் அந்த மாட்டு பட்டியெல்லாம் தோரணத்தால அலங்கரித்து உண்மையாக அது ஒரு பெரிய மகிழ்வு. என்றாலும் கூட இங்கும்
மகிழ்வு இருக்கிறது என்று கூறி அன்புடன் விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம் சார். நன்றி வணக்கம் பாணி. நன்றி வணக்கம். நன்றி நன்றி தாமரை கல்வியாளர்களே, நீங்களும் இணைந்து பயந்ததற்கு நன்றி. உங்களுக்கும் இந்த பொங்கல் நாள் ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த உற்சாகம் தான். கண்டிப்பா அந்த உற்சாகத்துல நீங்க வந்து அப்படியே அந்த அனுபவத்தை பயந்து கொண்டீங்க. மற்றது உண்மையில சரி, நீங்க அந்த பாட்டு பொங்கல் என்றது அது உண்மை. பொங்கல் வந்தால் அடுத்த நாள் என்னன்னா அந்த உழவர் திருநாள் அவைகள் வந்து அவைகளுக்கு முதாரணமா இருப்பது அந்த மாடு. என்னடா மாட்டு பொங்கல் அடுத்த நாள் பொங்குறியாது நன்றி முதல் சூரியனுக்கு நன்றி செலுத்துறது பயிர் வளர்ந்து வர்றதுக்கு அந்த உதவியா இருப்பதற்கு அந்த மிருகங்கள் மேல மாடு என்னடா பசு வந்து பதில மாடு வந்து அந்த என்ன உழவர் அந்த காலத்துல அதுதான் இல்ல அந்த தோட்டங்கோழிக்கு அது உழவைக்கெல்லாம் அந்த நீங்கள் இந்த படத்துல பார்த்துங்க, இந்த பக்கத்துல இருக்குது மேல் இடக்கு அதுல பாத்தீங்கன்னா அப்படி அந்த எல்லாருக்கும் தெரியும். அது அந்த 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 சூழல்ல வாழ்ந்த எல்லாருக்கும் தெரியும் எப்படியான காலங்கள் உண்டு. ஏன்னா அறுவடை செய்யும் போது கூட இதுல இருக்கு அந்த நெல்லி நடும் போது அப்படி இருக்கும். அறுவடை செய்யும் போது அந்த காலங்கள் எல்லாம் மறக்கிறாத காலங்கள் சிறப்பு. அதை பாய்ந்து கொண்டதுக்கு நன்றி தமிழ் கல்வியாளர்களே. அடுத்த நன்றி வணக்கம். நன்றி நன்றி. வேறு உறவுகள் நின்றால் ஒரு முறை வாருங்கள், வந்து நீங்களும் பயந்து கொள்ளுங்கள். பயிர விரும்புகிறீங்க பயந்து கொள்ளுங்கள். இப்போ உங்களை பற்றி அது நன்றி. பாடல்கள் பார்த்து சொன்னதுக்கு நன்றி தமிழ் கல்வியாளர்கள். இப்போ தான் ஆரம்பிச்சுக்கிறேன். இரண்டாவது பேர் வந்து இது சில சில சூழல்களால் அது நான் வருங்காலங்களில் அது ஒரு இடம் சொல்லி இந்த நான் உண்மை எனது பக்கம் இன்னும் ஒரு இடங்களுக்கு பிறகு நான் கண்டிப்பாக பல பக்கங்கள் பல விடயங்கள் கொண்டு இருக்கிறேன். அதெல்லாம் இப்போது அது ஆரம்பம் என்று சொல்லலாம். எனது பக்கத்தில் ஆரம்பம். இப்போ 10 வருடம் சும்மா இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் இவ்வளவு எல்லா மனிதனுக்கும் வாழ்க்கையிலே முறை சொன்னேன். எடுத்த தலைப்பு மறுபுறம் நின்றால் பாருங்கள். அதுக்கு ஒரு முறை வழக்கம் சொல்லுங்க, நான் அந்த இடத்த மூளை தர்றேன். ஆரம்பமே நான் சொல்லியிருந்தேன், வருஷம் பிறக்கும் போது முதலாவது சென்ற வாரம் தான் முதலாவது இந்த வருடத்தின் வாழ்வுண்மை. அப்ப நான் அந்த காலநிலையை பற்றி எடுத்துக்கொண்டு வந்தேன். அப்போ உறவுகளுக்கு தெரியும், அந்த எதுவுமே நான் வாழ்வு உண்மைன்றது என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த உண்மைகளை கொண்டு வரணும் என்றுதான் எனக்குள்ள வார அனுபவங்களையும் அது வருங்காலங்களை எப்படி அது வேண்டுமென்ற சில சில சம்பவங்கள் எனது வாழ்க்கையில அது கண்டிப்பாக நான் சிந்திப்பது நடைமுறையில் அநேகமாக வந்து கொண்டு இருக்கிறது. அப்போ அதன்படி தான் தலைப்படுத்தி கொண்டு வருவேன். அப்போ காலநிலை எடுத்துக்கொண்டு வந்தேன் தெரிவிக்கும் உறவுகளுக்கு. அந்த சூழலில் நான் சொல்லியிருந்தேன், டென்மார்க்கை பொறுத்தவரை அந்த வருஷம் பிறக்கங்கள் எப்படி காலநிலை இருந்தது, ஒரு காலம் இல்லாத காலநிலை அந்த இருந்தது. அப்போ அதே மாதிரி இந்த வருடம் பிறந்த உடனே தெரியும் தானே. இப்போ நீங்கள் பார்த்து கேள்விப்பட்டீங்க எல்லாருமே ஒவ்வொரு நாடுகளில் எவ்வளவு காலநிலைகள் மாற்றங்களை கொண்டு வருது என்று மறக்க முடியாதது. இந்த வருடங்களில் இனி வருங்காலங்கள் இப்படி யோசிக்காது. அப்படியே ஒவ்வொரு தலைப்புகளை 4 பேருக்குள்ள நாங்கள் பகிர்ந்து கொள்ளிக்க ஒரு இதாக இருக்கும் என்றுதான் இந்த வாழ்வுண்மையை கொண்டு வந்தேன். பல பக்கங்களும் கொண்டு வரும் வாழ்வுண்மையில. அவர்களையும் வாழ்வுண்மை அன்பாக நன்றி. நீங்கள் முனைந்து கொள்ற உறவு உங்களுக்கு உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்களோட குடும்ப சார்பான நீங்க பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம். இந்த நாள்ல நன்றி. நீங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் தைப்பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றி. அன்றைய சூழலுக்கும் இன்றைய சூழல் நாங்கள் புலமைந்த தேசங்களிலும் பொங்கல் கொண்டாடுறதுக்கு நிறையவே வித்தியாசங்கள் தான். அந்த காலத்துல ஊர்ல வந்து அந்த இப்ப போகி பண்டிகைன்னு சொல்லி இந்தியாவில செய்யற இதை நாங்கள் வந்து அங்க முதல் நாள் சுற்றுச்சூழல் சூழல் முழுக்க வீடு முதல் எல்லாவற்றையுமே சுத்தம் செய்வது வழக்கம். அதுக்கு முக்கிய இடம் கொடுப்போம். பொங்கல் வருதுன்றால் மிகவும் துப்புரவு என்றது நிறையவே எங்கள் கிராமத்துல எல்லாருமே நிறைய துப்புரவு செய்வதில் மிக அக்கறையா இருப்பார்கள். அது ஆமா, அது அந்த அத்தகைய ஒரு விழாவாகத்தான் நான் நினைக்கிறேன் இந்தியாவில போகி பண்டிகையாக அதை கொண்டாடுகிறார்கள் நினைக்கிறேன். ஆனா நாங்க சிலங்கால 2 தான் கொண்டாடுவோம் கூடுதலா, மாட்டுப்பொங்கலும் தைப்பொங்கலும். ஆனால் மாட்டுப்பொங்கலும் எங்களிடத்தில் பெரிதாக இல்லை. ஆனால் அதிகமா பெரிய ஏறுழுகிறாக்கள் அப்படியானவர்கள் கூட செய்வார்கள். மற்றபடி கூடுதலாக அந்த குடும்பங்கள்ல இருக்கிற எல்லாரும் வீடுகள்ல தான் கூட பொங்கலை தைப்பொங்கலை கொண்டாடுறது
ம். முதல் அந்த கூடுதலா அந்த அதாவது அதிகாலையில அந்த சூரியன் வர்றதுக்கு முதலே நாங்கள் கூடுதலாக எல்லாருக்குமே அது லீவு நாளாகவே இருக்கும். அப்ப எல்லாருமே குடும்பத்துல தங்கியிருப்போம். அத வீட்ட இந்த காலையில மிக சூரியன் வருவதற்கு முதலே எல்லாம் ஆயத்தம் பண்ணி சாணத்தினால முற்றத்தை மெழுகி அதுல கோலம் போட்டு உலக்க வைத்து 4 வாசல் வைத்து கோலம் போட்டு அதோட அந்த தோரணம் அதாவது தென்னோலையால தோரணம் செய்து மாவிலையாலும் சேர்த்து கட்டி கரும்பு இருந்தா கரும்பும் கட்டி அப்படி அதை அலங்கரிச்சு பிறகு நிறகுடம் வச்சு குத்துவிளக்கு வச்சு சாணத்தினால பிள்ளையார் பிடித்து வைத்து காலையில புது அடுப்பு செய்வோம். மண்ணிலேயே புது அடுப்பு செய்து அதே மாதிரி புதிய பானை ஆரம்பிச்சிடுவோம். புது அடுப்பு செய்யறது மண்ணினால புது அடுப்பு அது ஒரு வாரத்துக்கு முதலே செய்து வைத்திருப்போம். பிறகு அன்று சாணத்தினால் அதை மொழுகி மீண்டும் அதுக்கு விபூதி எல்லாம் பூசி அதை மங்களகரமாக்கி கோலம் போட்டு அதோட பானைக்கும் மாவில கட்டி பானையில புது பானையில தண்ணீரிட்டு மேல பால் பொங்கு வரும் மட்டும் நாங்க எரித்து கொண்டிருப்போம். அது பொங்கி வர்றதுக்கு ஒரு ஆர்வம் எல்லாரும் தேடிக்கொண்டிருப்போம். பொங்கி வருதுன்னு எதிர்பார்த்து கொண்டிருப்போம். ஆமா. அப்ப வெடி போடுவார்கள். ஆண் பிள்ளைகள் கூடுதலாக வெடி போடுறதுல நல்ல ஆர்வமா இருப்பினோம் பொங்கி வரும்போது. பின்னர் வீட்டில் உள்ள ஒரு ஆணாக இருக்கின்ற ஒருவரை கொண்டு தேங்காய் உடைத்து பொங்கி வரும்போது தேங்காய் உடைத்து அதை முன்தரம் சுற்றி பொங்கல் தண்ணியை 4 பக்கமும் அகப்பையால தெளித்து பின்னர் அரிசி இட்டு பொங்கி பழங்கள் எல்லாம் வைத்து படைப்பது வழக்கம். அது ஒரு எல்லாருமே எல்லா நாங்கள் உறவுகள் குடும்பத்தவர் எல்லாரும் ஒன்றிணைகிற ஒரு சந்தர்ப்பம், ஒரு சந்தோஷம். எல்லாரும் ஒரு விதத்துல சந்தோஷமாவே இருக்கிற மாதிரி இருக்கும். அன்று முழுக்க அந்த கிராமம் ஒரு மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆமா. பொங்கல் செய்யாதவர்களுக்கு நாங்கள் பொங்கல் கொண்டே பங்கிட்டு கொடுத்து உண்பது, கோயில்களுக்கு பின்னர் சென்று வருவது, அப்படி ஒரு அன்றைய நாள் ஒரு புனிதமான நாளாக சிறப்பாக முடியும். ஆனா இந்த புலம்பெயர் தேசத்தை எடுத்துக்கொண்டா கூடுதலான வேலையில முழு நேர வேலை இருந்தால் என்னை பொறுத்தவரையில் எங்கள் குடும்பம் சார்பாக கூடுதலாக எல்லாருமே லீவ் எடுக்கிறது வழக்கம். எடுத்துக்கொண்டு ஏதோ ஒரு வகையில வீட்டையெல்லாம் 2 வைக்கும் முதலே துப்புரவு செய்து அது பொங்கி சூரியனுக்கு படைக்கிறது வழக்கமா இருக்கிறது. அதுவும் இங்கும் ஒரு சந்தோஷம் தெரிகிறது, இல்லையாண்டு இல்லை. கண்டிப்பா. ஆமாம், உண்மைதான். அந்த சந்தோஷங்களை எப்பவுமே மறக்க முடியாது. என்ன இப்ப எப்படி வந்தாலும் இந்த காலங்கள்ல அந்த பொங்கல் வந்தாலும் அந்த கடந்த கால சம்பவங்கள் மறக்க முடியாதுதான் உண்மையில. ஆமா, அது என்னதான் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு ஊர் நினைவு வந்துவிடும் இந்த நேரத்துல. அதே நேரம் ஊர்ல கொண்டாடுறதுக்கு இங்க கொண்டாடுறதுக்கும் வித்தியாசம். அதோட குளிர் ஒரு பக்கம், தனி வீடு உள்ளவர்கள் கூட வீடு வெளியே வைத்து பொங்குறதுக்கு கொஞ்சம் குளிர் பிரச்சனை. லீவுகள் சில பேர் லீவுகள் எடுக்கிறது இல்ல, குடும்பத்தோட ஒன்று சேர்றதுக்குன்னு சந்தர்ப்பம் இல்லை. அந்த வகையில நான் சில வேளை இங்க படிக்கிற பெரிய பிள்ளைகளிடம் கேட்பேன், எங்கட சமய சம்பந்தமான நிகழ்வுகளுக்கு நீங்க லீவு தர வேணும்னு சொல்லி அரசாங்கத்திட்ட ஒரு கேட்கலாம் தானே அப்படின்னு அவர் சொல்லுவார்கள். அப்படி என்றால் எல்லா மதத்தவர்களும் கேட்க தொடங்கிவிடுவார்கள். அப்ப எல்லா நாளுமே லீவா போயிடும். அது இல்ல தீபாவளி நினைக்கிறேன் சில நாடுகள்ல இருக்கு, தமிழாக்கள் கூடிய இடங்கள்ல இருக்குது. எங்கள் கையில் இருக்கிறது அது. நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு அதை கொண்டு போக வேண்டுமெண்டா நாங்கள் லீவ் எடுத்து நிச்சயமா அன்றைய நாள் புனிதமா கொண்டாடினா பிள்ளைகளுக்கும் அது தெரிய வரும், எங்களோட பண்பாடும் சிறக்கும். அது நேற்றைய தினம் நான் வேலை இடத்துல கூடி இன்றைக்கு எங்களுடைய நிகழ்ச்சி எங்களுடைய ஒரு ஃபெஸ்ட்ன்னு சொல்லிட்டு வந்தேன். அப்ப அந்த அம்மா சொன்னா தான் நேற்று டிவியில பார்த்ததா அந்த நேற்று போகி பண்டிகையை போட்டிருந்தார்களே சார் பிள்ளைங்க, அதை தான் பார்த்ததாகவும் எங்களோட சமயத்தை தான் மதிக்கிறதாகவும் அப்படி சொன்னா சந்தோஷமா எனக்கு வாழ்த்து சொல்லி அனுப்பி விட்டா. அப்படியாக இந்த நாட்டில நாம் சந்தோஷமாக கொண்டாடலாம், இல்லையாண்டிலே எல்லாம் எங்கள் கையில் தான் இருக்கிறது கூறி விட வருகிறேன். நன்றி. சிறப்பு சிறப்பு. நன்றி சிவமணி புவனேஸ்வரன் அவர்களுக்கு நன்றி. உண்மையில நீங்களும் இந்த ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் நான் சொன்ன உற்சாகம் வருமாட்டேன். ஏனென்றா
அந்த உண்மையில அது அந்த அந்த காலங்கள்ல அந்த தோட்ட வேலை செய்து மற்றது இப்படி பொங்கி வாழ்ந்தவைக்கு எந்த காலமே அது மறக்கலாம். என்னன்னா கண்டிப்பா அது ஒரு கிராமப்புறங்கள்ல வாழ்ந்தவர்களுக்கு நிச்சயமா அது மறக்க இயலாது. அவர்கள் எதிர்பார்த்து கொண்டே காத்திருப்பார்கள் தானே அந்த விழா. கண்டிப்பா அந்த அறுவடை செய்யற நெல்லை கொண்டு அதை பொங்குறான்னு சொல்லியிருக்க அது ஒரு பல பேருக்கு கொடுத்ததுன்ற வாழ்க்கை. மற்ற நீங்க சொன்ன மாதிரி பகிர்ந்து மற்ற தன்றது மற்ற கூட அனுபவங்கள் பல அனுபவங்களையும் தொட்டு சொன்னீங்க. சிறப்பு, நன்றி. மற்றது அதுல முதல்ல ஆரம்பத்துல சொல்ல மறந்துட மற்றது இந்த பாமுகம் உலக தமிழ் மொழி நாளையும் இந்த மாதத்தையும் நினைவை கொண்டும் அந்த நாளையும் எடுத்துக்கொண்டு மற்றது சமூக ஒருங்கிணைப்பு செய்வு ஆண்டு 2025ஐயும் இந்த நேரத்தை ஞாபகப்படுத்தி கொண்டு இந்த அடுத்த உறவையும் எடுத்துக்கொள்வோம். அடுத்த உறவையும் அன்பாய் வரவேற்கிறேன். நன்றி. நீங்கள் ராவன் அவர்களே உங்களை வணக்கம். உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தபடி பாடல் நன்றாக இருந்தது. உங்கள் குடும்ப சார்பான எல்லோருக்கும் எங்கள் குடும்ப சார்பான உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி. நன்றி நன்றி. ஆம், அதாவது என்னதான் வாழ்க்கை சக்கரமா ஓடிக்கொண்டிருந்தாலும் அங்கங்கே ஒரு விழா ஒரு தினமண்டைக்குள்ள ஒரு புள்ளியில கொஞ்சம் நின்று அதை மகிழ்வாக்குறது இந்த வாழ்த்துக்கள் தான். அதால முதல் நாள் இரவிலிருந்து வாழ்த்துக்களை போட தொடங்கிறார்கள். கேட்பார்கள் என்பதற்காகவே இங்கு நாங்கள் பொங்குகிறோம். ஏன் பொங்க இல்லையா பொங்கி நீங்களாண்டு கேட்பார்கள் என்பதற்காண்டியே பொங்குறது இருக்கின்ற இளையவர்கள் பக்கங்களே அது குறைவுதான். அவர்கள் பக்கங்கள் ஆர்வங்கள் சனி ஞாயிறு இப்படி வருகிற போது கோயில்களோ அல்லது உறவுகள் வீடுகளுக்கோ சில வேளை போற சந்தர்ப்பங்கள் அமையலாம். ஆனால் இங்கு பாடசாலை அப்படி இப்படி மாறி வருகிற போது அன்றைய நாள் எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாத நாளாகவும் அமைந்து விடுகிறது. ஆனா ஊரில் அப்படி இல்லை. ஊரிலே நாங்கள் வாழ்ந்த காலங்கள் வேற, பாடசாலை விடுமுறை இருந்தாலும் சரி, பக்கத்துல உள்ளவர்களுடைய எல்லா ஆர்வங்களும் மற்றது அடுப்பு பிடிக்கிறதுன்றது அது ஒரு மாசத்துக்கு முன்னமே அடுப்பு பிடிச்சு காய வைக்க தொடங்குறது. இன்று சாணகம் எடுத்து மெழுகிறதுக்காண்டி போய் மாடு தேடி அங்கு நின்று காவல் நின்று எடுத்துக்கொண்டு வர்றதுல இருந்து எல்லோருக்குமே பங்கு இருக்கு. ஒரு பங்கு இருக்கு. அதுல உலக்க வச்ச கோலம்புற ஆண்களுக்கு ஒரு பக்கம் ஒரு அவர் தான் தொடக்கி விட வேணும் என்றும் அதே நேரம் சூரியன் வேற முன்னஞ்சி வேணும் எல்லா சம்பிரதாயங்கள் இருக்கு. இப்ப நான் தாயத்துல இருந்தபோது வயல் வேலை செய்பவர்களை எல்லாம் கிட்ட போய் பார்த்தது கிடையாது. ஆனால் கேள்விப்பட்டதுதான் உண்டு. இங்கிருந்து ஒரு தொடர்பு எனக்கு இருந்தது. வயல் வேலை செய்வர்கள் அவர்கள் படுற கஷ்டங்கள் தெரியுது. என்னண்டா இப்ப தண்ணி விடைக்கு எல்லாம் உண்மையிலே அதுக்குள்ள முள்ளுகள் இதுகளுக்குள்ள எல்லாம் கால்கள் கிழிக்கிறதும், நெல் அறுவடை செய்ய அந்த நெல்லு கூர்மை அந்த வைக்கல் கீறுறது, இப்படி நிறைய அவர்களும் கஷ்டப்படுகிறார்கள். நிறைய கஷ்டப்படுறது. உணவா வருகிறது அந்த தோட்டத்திலிருந்து வர உணவு தானே. அப்ப மெயின் அரிசி தானே. அப்ப நாங்கள் அரிசியை எடுக்கிறதோடு விட்டு விடுகிறோம். ஆனா அதுக்கு பின்னால படுற கஷ்டங்களை எல்லாம் யோசிக்கிறதில்ல. அந்த அப்படி பாக்குற போது உண்மையில அது கட்டாயம் அது செய்தி ஆகணும். அன்றைய நாள் அவர்களை நன்றி கூற வேணும். சூரியனுக்கு மாடு இங்க இருந்தாலும் கூட நாங்கள் அதை மற்ற பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்த வேணும். இந்த நாளை ஒரு புனிதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இது என்ன இன மக்களும் என்ன சமய மக்களும் பொதுவான ஒரு நன்றி செய்கிறது. அதே நேரம் பசுவை தொழுகிறது. நீங்க சொன்ன மாதிரி தாயத்திலே நாங்க தனியா நான் எனக்கு மாட்டு பொங்கல் நாங்க மாடு வளர்த்து நாங்கள் தான் நாங்க மாட்டு பொங்கல் பெருசா கொண்டாடின ஞாபகம் ஒரு முறை அந்த ஞாபகம் இருக்கு. உலகத்தை கழுவி துடைச்சு அவருக்கு முன்னால பொங்கி மாட்டுக்கே படைச்சது அது ஒரு முறை பார்த்துருக்கேன். மற்றபடி பொங்கல் தான் என்ன ஒரு சந்தோஷம். அன்று புதுச்சட்டையோ அல்லது விளையாடுறவங்களோ அதோட பக்கம் உள்ளவர்கள் எல்லாரோட போகலாம் சந்தோஷமா ஒரு செய்யறது அங்குதான் ஊரில தான் அந்த சந்தோஷம். நீங்க சொன்னீங்க மாடு இருக்கு. ஆனா மாடு இருக்கு. ஆனா நீங்கள் பொங்கு என்னன்னா அது தோட்டம் செய்யறவ கண்டிப்பா அது பொங்கித்தான் தோட்டம் செய்யறவ. அப்ப அது என்ன அப்படி நடக்கிறது தானே. சொல்லுங்க. நன்றி. அதுதானே அந்த எங்களுக்கு கொண்டு வருகிறது திருவிழா தினம் இது வருகிறது அதோட அந்த வாழ்த்துக்களை கூறி எல்லோரையும் அன்றைய நாள் இப்ப தூரத்துல உறவுகள் இருந்தாலும் இப்பொழுதும் அதை நினைக்கிறோம். அவர்களுக்கு வாழ்த்து கூறும் சரி பூட்ட வாழ்த்துக்கு திருப்பி போடுவோம். ஒரு அன்றைய நாளை ஒரு சந்தோஷமாக்கி மனதுக்கு ஒரு நிறைவை தருகிற ஒரு நாளாக இப்பவும் வச்சு கொண்டிருக்கிறோம். அவ்வளவுதான். அதை தாண்டி அந்த அனுபவங்கள் கண்டிப்பா தாயகத்திலும் இப்ப எதிர்பார்க்கிற அளவுக்கு முன்னர்மாய் பொங்கி எல்லோருக்கும் கொடுக்கறது இல்லை. அவர்களையும் சாப்பிடுறாங்களோ அல்லது பூசணிக்குள்ள பொங்கி நம்ம தெரியல. இப்ப எல்லாம் முற்றத்திலே சீமந்த நிலங்களை போட்டு விட்டார்கள். அப்ப மெழுகிறது கோலம் போடுறது எல்லாம் இப்ப அருகித்தான் போய்விட்டது அங்கே. இருக்கும் வரைக்கும் நம் சந்ததி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போத்தான் விரும்புகிறோம். எந்த தூரம் கொண்டு போகப்படுறதோ தெரியல.
நாமாவது அதை அனுபவித்து நன்றியோடு கதிரவனுக்கு போமே. நன்றி. உங்கள் நன்றி சிவதசிகரன் அவர்களே. நீங்களும் இணைந்து பயந்து கொண்டீங்களும் மேல எந்த மனிதனுக்குமே அந்த காலத்துல அந்த நாட்டில் வாழும்போது இருந்த பொங்கல் நாட்கள் மறக்க முடியாதுதான். நீங்க சொன்னீங்க உண்மையில அந்த நன்றி செலுத்தும் நாள் தான் இப்ப சூரியனுக்கு நன்றி செலுத்துற மாதிரி மற்ற அடுத்த மாட்டுங்க அடுத்த நாள் பொங்கலுக்கு மாட்டு பொங்கல் அண்டு அந்த நன்றி அது செலுத்துறோம். மற்றது இது நீங்க சொன்ன மாதிரி எல்லா உறவுகளும் சொல்ற மாதிரி உண்மையில வருங்கால சந்ததிகளுக்கு இது தேவைதானே. என்னென்னா எங்கிருந்து நாங்கள் உணவு எடுக்கிறோம்ன்றது ஒரு பக்கம், மற்றது எப்படி அந்த காலத்து அந்த உணவு எடுப்பதற்காக இவ்வளவு கஷ்டப்பட்டுச்சியம் நீங்க ஆரம்பத்தில் சொல்லியிருந்தீங்க. அது எப்படி அந்த அதுக்கு ரொம்ப அந்த ஒவ்வொரு பயிர் போடைக்கே முதல்ல எப்படி அதை உழுது அதை பண்படுத்தி இப்போ இந்த அதுக்கு இவ்வளோ பாதுகாத்து அதை ஒரு அறுவடை செய்யும் போது அதில் வர சந்தோஷம் சொல்லும் போதே கூதல் ஓடுது. ஆனால் உண்மையிலே அப்படித்தான் அந்த காலங்கள் நான் இருந்து இப்போ நீங்கள் சொன்ன உண்மையிலே இந்த எனக்கு இன்றைக்கு மறக்க முடியாத அந்த தலைப்புகளையும் கொண்டு வரதுக்கான இதில் இந்த நெல் இப்படி கொண்டாந்து முதல் ஒரு இடத்த விதை போடுவியாம், போட்டுட்டு அந்த பயிரை பிடுங்கி கொண்டாந்து இப்போ அந்த நறுவையும் இருக்கு. என்னன்னா அது 3 மாதம் ஒரு நெல்லண்டு இருக்கு, அது 3 மாதம்னா இப்படி போட்டுட்டு தான் கொண்டாந்து நடுவியாம், மற்ற நேரடியாக விதைக்கிறது நெல். அப்போ அதெல்லாம் இந்த தொழிலெல்லாம் செய்தவெல்லாம் வந்தனா அப்போ பல பேர் அந்த காலத்தில் அந்த அந்த அதுக்குள்ளே இருந்தவைக்கு தெரியும் அப்படியே இதாண்டு சிறப்பு. நீங்கள் அதை தொட்டி சொன்னதுக்கு நன்றி. மற்ற உறவுகள் இருந்தால் இதுதான் இந்த இது பொங்கல் நாங்கள் எவ்வளவு முடியுமோ இருக்கிற காலத்தை நம்ம எமது வருங்கால சந்ததியாக்கு இதை வெளிப்படுத்தும். அதான் இன்றைக்கு நான் இந்த இதில் சொல்லியிருந்தேன் என்ன மகனவே இப்போதான் சில விஷயங்களுக்கு நான் கொண்டு வருவேன். அவர் தன்னிச்சையா இப்படி சகோதரியார் இப்படி தண்டதார விஷயங்கள் தண்டு தானும் தண்ட புறாண்டு அவற்றை சூழ்நிலையில நான் அதை கொண்டு வரேன். அப்படி இருந்தாலும் அது அது என்னவோ தெரியல எங்களோட மண் தான் அந்த மண்ணிலிருந்து வந்தபடியாக சில விஷயங்கள் என்னவோ அந்த பிடிப்பு அவருக்கு இப்படியான எண்ணங்கள் எல்லாமே பிடிப்பு தான். அப்போ அவர் ஆரம்பித்த இந்த 10 வயதும் மற்றது இந்த என்னடா நான் சொல்லி இந்த வாழ்வு உண்மையில எல்லாருக்கும் தெரியும் 8 வருடம் தந்தை அரவணைட்டு சேர்ந்து 10 வருடம் ஆகிறது நாளையோட. அப்போ அந்த மனதில் இந்த வாழ்க்கையில இனியிலேன்ற கவலை அவர் அரவணைட்டு சேர்ந்த உடனே வேதனைக்குள்ளாகின நான். அப்போ இவர் மகன் மூத்த மகன் இப்போ 10 வயதுன்றவர் அவர் 3 மாதம் தான் என் தந்தையார் அரவணைட்டு செய்கிற முதல் 3 மாதத்துக்கு மேலாம் பிறந்தவர். அப்போ அந்த சூழலுக்குள்ளே நான் வாழ்க்கையில் அவர் இவர்களுக்கு தெரியும் நம்ம மகள் ஒரு ஆள் இருக்கிற 14 வருஷம் கூட இவரோட. அப்போ அதுக்கு பிறகு இவர் பிறந்து அந்த பக்கத்தில் நீங்கள் இதில் பார்ப்பீங்க ஆஞ்சநேயர் கோயில் உண்டு. இந்த கோயிலுக்கு பக்கத்தில் தான் இந்த கட்டிடம் தான் ஊர் பிள்ளைகளுக்காக நான் என் தந்தையாரிடம் ஒரு பரப்பு நிலம் வேண்டி எந்த ஒரு விதமான தொகை என் தந்தையாரோ அல்லது ஆரிடம் உறவுகளோ ஒவ்வொருடமும் ஒரு ரூபா கூட வேண்டாமல் அந்த நிலத்தை அந்த ஆலயத்துக்கு பக்கத்தில் இந்த பொங்கி கொண்டு இருக்கிறார் பாருங்க தந்தையார். இதில் அந்த வருடம் பொங்கினவர் இந்த கடைசியா அவர் 2015 ஜனவரி மாதம் பொங்கி அடுத்த 16ஆம் தேதி அறுவடை சேர்ந்தார் 2015. அப்போ நான் அந்த படம் தான் இது. அப்படியே அந்த இடத்துல நீ இப்போ ஒரு வருஷம் செய்து கொண்டு வரேன். இந்த ஆலயமும் பெரிய ஆலயம் எல்லோருக்கும் தெரியும், ஆஞ்சநேயர் ஐயப்பன் ஆலயம். அப்போ அந்த ஆலயத்தில் கூட நான் இன்றைக்கு சில சூழலால் அது அந்த ஆலயம் இப்படி அமைக்கப்பட்டதெல்லாம் வாழ் உண்மை வந்த உறவுகளுக்கு தெரியும் எல்லாம். அப்படி இந்த பக்கத்தில் இன்னும் பாருங்கள் எத்தனையோ பேர் பிள்ளைகள் இந்த சைட்டில் இருக்கிற தந்தையார் அந்த இதில் இப்படி பிள்ளைகளுக்கு நான் அப்போவே அவர் இருக்கும்போது 3 வருடம் அவர் இருக்கும் முதல் 3 வருடம் இப்படி பிள்ளைகளை வச்சு நான் அந்த ஏன்னா அவர் ஆலயம் கட்டின ஊர் மக்களுக்காக நான் அதை பிள்ளைகள் படிக்கணும் என்று அந்த இடத்துல ஒரு நிலத்தை வேண்டி இப்படி ஒரு 2 மாடி கட்டிடத்தை கட்டி பல ஆயிரம் பிள்ளைகள் படித்தவை. நான் இந்த சில சூழலால் விட்டு நிறைய சந்தையா சேர்ந்த உடனே சில சுத்தமாத்து சூழல்களுக்காக விட்டிருந்தேன். ரெண்டாலும் இன்றைக்கு அந்த கடவுள் நம்பிக்கை அவர் சொல்லியிருந்தேன். நான் பல முறை எங்கள் குடும்பத்துக்கு சொல்லுவேன், நான் இந்த வாழ்வுண்மையில சொல்லியிருந்தேன், நான் பிறந்த உடனே இறைவனடி சேர்ந்து போயிருக்க வேண்டியான் இன்றும் வாழுறேன்னா இந்த தந்தையாரால. ஆனால் அன்றிருந்தும் இன்றைக்கு இவ்வளவு சாதித்திருக்கிறேன். இந்த 10 வருடம் அவர் இறைவனடி சேர்ந்த அந்த ஆலயத்தில் நான் சொல்லியிருந்தேன் சில சூழ்ச்சிகளுக்காக நடந்த சம்பவங்கள்ல
அந்த ஆலயத்தில் இன்றைக்கு அவர் அது கண்டிப்பா இந்த இடத்துல சொல்லி ஆகணும். பொங்கல்ண்டா ஊர் மக்களுக்கு தெரியும் அவர் எப்படியானவர் என்று. புட்டிக்கு அப்புறம் 4 மணி ஒழும்பி தோட்டம் சொல்லி இந்த தோட்டங்கள் பாருங்கள். இது அந்த பயிர் நாங்கள் இன்றைக்கு இந்த அறுவடை செய்யறாண்டால் 50 பேருக்கு மேல 60 செய்வோம் வேலைக்கு வருவிய மக்கள். அப்ப அந்த அவ்வளவு பேருக்கும் அவற்றை கையாள அவருக்கு விரும்புவோம் எல்லாரும் அவர் இப்படி வாழ்ந்து. அப்ப அவற்றை கையாள பல பேர் வேண்டும் மட்டும் வருவியம். அப்ப அவரும் அப்படி கொடுத்து வாழ்ந்த இந்த கோயிலோட இந்த கோயில் ஆலயம் நீங்க பாருங்க. இந்த ஆலயத்துக்கு முன்னால அன்றைக்கு பொங்கல் பொங்கி பல பேருக்கு 100 பேருக்கு மேல உணவு கொடுத்துட்டு தான் இறைவனடி இந்த ஆலயத்துல முன்பக்கம் இது பின்பக்கம் அந்த முன்னுக்கு அங்கால இருக்கு. அவரை 100 பேருக்கு உணவு கொடுத்து நான் அப்பவும் கேட்டேன் கடைசி அவரை அதெல்லாம் நான் வீடியோ ஸ்கைப்ல போட்டோடியே இருக்கும் அந்த ஆலயத்துக்குள்ள. அப்ப கேட்பேன் அப்ப அவங்களுக்கு திருப்தி என்னவோ எனக்கு என்னடா ஐயப்ப இந்த கையில இருக்கா ஆஞ்சநேயர் மற்ற கையில இருக்கா என்று நடுக்க சொல்லுவார் எனக்கு சொல்லி போட்டு அந்த இதுல அப்படியே போனது. அவர்களை காய்ச்சதுதான் நான் பிறகு இரவு எடுக்கையில 2வது சென்று காலையில் 4 மணிக்கு ஒழுங்கினால் பொங்கல் இடத்த அதை சொல்லி ஆகணும். தோட்டத்துல ஒரு வைரவர் இருக்கு அது பாதுகாப்பு நாங்கெல்லாம் கனாலமா அந்த வைரவரை பாதுகாத்து வந்த தந்தையார். அப்ப அந்த வைரவரில் பொங்கி அவ்வளவு தோட்டத்துக்கையும் அவருக்கு பயிர்கள்ல எவ்வளவோ கடவுளால அவருக்கு பல ஊர் மக்கள் தெரியும். உழைப்பாளி என்றால் சொல்லக்கூடிய அளவுக்கு உழைச்சு வாழ்ந்தவர் தனி மனிதன். அவர் சௌரங்கள் இல்லை தாய் தந்தையரும் அப்படி உழைப்பாளர் அதே மாதிரி அவர் வாழ்ந்தவர். அப்ப அந்த காலங்கள் பிறகு அவர் அங்க பொங்கி அந்த வைரவர் பொங்கி பேருந்து வீடுகள் 4-5 வீடு இருக்குது. 4 வீடு 5 தந்த 5 வீடு இருக்கு அவர்கிட்ட அவர் கட்டின வீடு. அந்த வீடுகளோ ஒவ்வொரு வீட்டுக்கும் குடிக்கப்புறம் எல்லாம் எங்களையும் கூட்டிக் கொண்டு பொங்கி எல்லாம் தண்டுறது அந்த காலம் நாங்க இருக்க. மற்றது அவர் பிறகு நாங்கள் இங்கே வந்த பிறகும் அவர் அந்த இந்த ஆண்டு 2015 ஒரு தரம் இல்லை. அவர் பக்கத்துல பிள்ளை 2 மகளை வழி கொழும்பில் இருக்கலாம். அவையிலும் போயில நாங்கள் 5 ஆம்பளைகள் வழியிட நின்றாலும் அவர் தண்ட கடமையை தான் இருக்கும் வரையும் அந்த மண் அவருக்கு எவ்வளவு நன்மை செய்து பலருக்கு இதை கொடுத்தது வேலை வாய்ப்பு கொடுத்தது. அப்ப அவர் முடியப்புற மொழிம்பி ஊர் மக்களுக்கு தெரியும் 4 மணிக்கு அந்த வைரவருக்கு பொங்கி அந்த 4 வீட்டுக்கு எங்கிற வீடும் பொங்கி 5 வீடும் பொங்கி பிறகு ஆஞ்சநேயர் அடியிலும் பொங்கி பேருந்து நான் கட்டின அந்த கட்டிடம் முன்னுக்கு நீங்க பாருங்க இந்த கட்டிடத்தை பொங்கி கொண்டிருக்கிறார். இது இந்த உடுப்புலாம் இதே உடுப்பு பாருங்கள் எப்படி அண்டு இதே உடுப்பு தான் அவர் முதல் நாள் ஒரு 18 மணித்தியாரத்துக்கு முதல் எடுத்த படம் இந்த படம். அப்படிப்பட்டவர் என்னடா சொல்லுவேன் நல்ல செய்வது என்னடா கடைசி காலத்தில் அவருக்கு 77 வயது நினைக்கிறேன். ஆமா 77 வயது வரை வாழ்ந்தவர். அப்படியான மனிதன். இந்த வாழ்வுமே எனக்கு கூட ஒரு பிளப்பை தந்திருக்கு. அனுபவங்கள் நான் வாழ்க்கையில எவ்வளவு அனுபவத்தோட பட்டு வந்தாலும் இந்த 8 வருடங்களுக்கு பல அனுபவங்களை தந்து பல பேருக்கு என்னால பல பேருக்கு பல பயன்களுக்கு பெற்றிருக்கிறார். இந்த வாழும் மேல நான் கொண்டு வந்து வெளிப்படுது. என்னடா இப்ப தெரியும் ஊழல் நாட்டில் அப்படி ஊழல் எல்லாம் வெளிப்படுது என்று தெரியும். ஒரு அர்ஜுனாண்டு அவர் வெளிக்கிட்டு இப்போ ஒரு 5-6 மாதத்துக்கு இவ்வளவு ஊழல் பல பேருக்கு ஒரு முன்மாதிரி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் பல பேருக்குள்ள இளம் பிள்ளைகள் பல பேர் அப்படி வாழணும் என்ற எண்ணங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கு இப்ப. ஆனா அதுக்கு முதலே நான் ஒரு 10 வருடங்கள் 12 வருடங்கள் நான் என்ன இதை சொல்லல அவர் எப்படி ரெக்கார்டிங் போட்டு கொண்டு வந்த வழியில அந்த செய்த ஊழல்கள் இது எங்களுக்குள்ள இந்த ஆலயத்துக்குள்ள இருந்த வேண்டிய சூழ்ச்சிகளும் எல்லாத்தையும் நான் வெளியில கொண்டு வந்து பல பக்கத்துல வெளிப்படுத்தினேன். ஆனா இன்று பாருங்கள் அந்த பூசாரியிலிருந்து எனது பக்க உறவுகளும் அந்த ஆலயத்துல பொங்கவும் இல்லை ஒன்றும் செய்யவில்லை அந்த ஆலயம். ஆனா இடிச்சு பெருப்பிக்கையில தேவையில்லாம தங்கட பேர் நிக்கணும் செய்து வச்சிருக்கிற மொழிய இதெல்லாம் உலகத்துல இப்ப நடந்து கொண்டிருக்கு. பல வீட்டுக்கு வீடு வாசல் உண்டு. எல்லா இடங்களிலும் ஊழலும் போலிகளும் ஏமாத்துக்களும் நடந்து கொண்டிருக்கு. வருங்கால சந்ததிகளை சிந்திக்கிற எண்ணம் இல்லை. நாங்கள் நல்லவற்றை எவ்வளத்தை சொல்ல முடியுமோ அவ்வளத்தை சொல்லிக் கொண்டு போகணும். ஆனா அவை செய்த தீங்களையும் சிலதை வெளிப்படுத்தித்தான் ஆகணும். என்னடா வருங்கால சந்ததிகளுக்கே தெரியுது இப்ப பிடிக்கவான சூழல்கள் நடக்குது. ஆனா பொங்கல் நாத்து நான் எல்லாத்தையும் கொண்டதில் கேட்டுக்கொண்டு வந்த உறவுகளுக்கு தெரியும். 8 வருடமா கேட்டுக்கொண்டு இந்த வருடம் 3ஆம் மாசம் 29ஆம் தேதி நான் அந்த ஒரு இது என்ன 8வது வருடம் வருகிறது.
நான் இந்த வாழ்வுண்மை கொண்டு வந்தது. அதுக்கு முன்னால் நான் இன்னொரு பாடல் இருந்தேன். அந்த நான் 2015 இருந்து 2 வருடம் எனது மனதுக்குள்ள இதனைக்குள்ள இருந்துட்டு நான் அந்த சுருக்கமாக தந்து கொள்றேன். அதுல நான் ஒரு வருடம் யாருடன் எங்கள் குடும்பத்தோட மன அமைதி எடுத்துக்கொண்டு குடும்பம் எனது மனைவி பிள்ளைகளோட மட்டுமே என்னோட 3 மாத குழந்தை. அப்போ அவர்களோட நான் இருக்கணும்னு மனங்களை எனக்குள்ள வச்சுக்கொண்டு அமைதியாக அவர்கிட்ட இதழையும் ஏதோ கடவுள் எனக்கு முதிய சக்தி துணையோட வாழ்ந்து கொண்டு இருந்தேன். ஆனால் இந்த மாலை வரைக்கிறாங்க கடவுள் என்னென்ன அவ்வளோ முன்னால் கழிச்சு கொண்டிருக்கிறேன். அப்படி அடுத்த வருஷம் கொஞ்சம் எனக்குள்ள சில பக்கங்களை வெளிப்படுத்திட்டு 2017 இந்த லண்டன் முந்தைய லண்டன் தான் வானொலியில பாமுத்திட்டு உங்களுக்கு தெரியும் 25 வருஷங்களுக்கு முதல் ஒரு வருடம் இன்னும் 2 வருடம் இடைவெளி கண்டிருப்பேன். அந்த ஆண்டு 2011-12 நினைக்க ஒரு 2 வருடம் இடைவெளி கண்டிருப்பேன். அதுக்கு பிறகு நான் இந்த 17 ஆரம்பிச்சு கொண்டு வந்து இந்த வாழ்வுண்மையை தொடங்கி அதுக்கு முதல் மகளாக தான் இந்த பாமுகத்தில் இணைந்து பல படைப்புகள் படைச்சு பல உறவுகளுக்கு தெரியும் அந்த கால வாழ்க்கை. அதுவும் மறக்க முடியாத அந்த துள்ளி வருந்தென்றல் எங்களுக்கு எல்லோருக்குமே அது ஒரு சந்தோஷத்தை தந்தது. துள்ளி வருந்தென்று சனி ஞாயிறு நடந்தது. அது பெற்றோர்கள் என்னைக்கும் மற்றது நாங்கள் ஊரில் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு 2 வரியில சொல்லுறது மற்ற இந்த பிள்ளைகள் இந்த ஆக்கங்கள் அந்த காலத்திலேருந்து அதையெல்லாம் மகளார் இணைந்து கொண்டார். ஆனால் அந்த பக்கம் எல்லாம் மறக்க இல்லாது அப்படி அது வாழ்ந்து வந்த நான் எல்லோ உறவுக்கு தெரியும். ஆனால் அந்த 2017 சொந்த வரி அவை முதல் ஆரம்பித்த 2 வருஷம் நாங்கள் எங்களோட வரியில இசையெல்லாம் ஆள் நான் போட்டது. அந்த முதல் ஆரம்பித்த முதல் பாடலை ஒரு முறை அதை கேட்டுக்கொண்டு வருவோம். ஆமாம், அந்த பாட்டையும் எடுத்துக்கொண்டு நான் இன்று 2025 மகனவே ஆரம்பிச்சுக்கிறோம். தொடர்வோம். நம்பிக்கை தான் வாழ்க்கை. இதை நான் போட்டுக்கொண்டு இருக்கிறேன். கிரீம் எடுத்துக்கொள்கிறேன். மாணிக்கா சொல்லுங்க. இன்னொரு ஒரு பாடலை போட்டுக்கொள்கிறேன். ஒரு பாடல் வாழ்த்துக்கள் பூவை கட்டுதே பெரும் வருடமே என்று சொல்லுதே பெரும் நாளெல்லாம் இன்பம் சேருமே வானம் எங்கும் ஜொலிக்கிறே வாழ்த்துக்கள் பூவை கட்டுதே பெரும் வருடமே என்று சொல்லுதே பெரும் நாளெல்லாம் இன்பம் சேருமே குணங்களை புது வருடத்தில் மாற்றிடு முடிந்தவரை பூமியில் நல்லதை செய்திடு மனசாட்சிக்கு நேர்மையாய் நடந்திடு உலகமே வாழ்த்திட உயர்ந்திடு வானம் எங்கும் ஜொலிக்குதே வாழ்த்துக்கள் பூவை கட்டுதே வரும் வருடமே என்று சொல்லுதே வரும் நாளெல்லாம் இன்பம் சேருமே நேரம் காணாதபடியா செய்யும் சேகலே நல்லதை விதைத்திடு மரமாயிருந்திரு
குணங்களை புது வருடத்தில் மாற்றிடு. நம் முடிந்தவரை பூமியில் நல்லதை செய்திடு. மனசாட்சிக்கு நேர்மையாய் நடந்திடு. உலகமே வாழ்த்திட உயர்ந்திடு. வானம் எங்கும் வெளிச்சலிக்குதே. வாழ்த்துக்கள் வாழும் சக்தி வாழ்த்திட. எல்லாம் இன்பம் சேருமே. குணங்களை புது வருடத்தில் மாற்றிடு. நம் முடிந்தவரை பூமியில் நல்லதை செய்திடு. மனசாட்சிக்கு நேர்மையாய் நடந்திடு. உலகமே வாழ்த்திட உயர்ந்திடு. உலகமே வாழ்த்திட உயர்ந்திடு. சிறப்பு. இதோட இன்னொரு சின்ன சுருக்கமாக இன்னொரு பாடல். இவர்கள் இப்போ இந்த 10 வயதில் பாடினவர் 2 வயதில் இருக்கும்போது எடுத்த பாடலை முறுக்க எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொள்றேன். இந்த பாடலையும் கேட்டுக்கொண்டு சுருக்கமாக எடுத்துக்கணும். புதிதாய் இன்று பிறந்ததுவே பெரிடம் புதிதாய் பிறந்ததுவே. புதிதாய் இன்று பிறந்ததுவே பெரிடம் புதிதாய் பிறந்ததுவே. ஒளியாய் வாழ்வினிலே ஒளியாய் வாழ்வினிலே பல நல்ல நல்ல பாதைகளை யாது தந்திட வந்ததுவே. சேர்ந்து செல்வம் சேர்ந்து செல்வம் மகிழ்ந்து செல்வம் ஹாப்பி ஃபியூச்சர். என் வாழ்க்கையிலும் வரட்டும் நல்ல ஹாப்பி நியூ இயர். நன்மை செய்து வாழ்ந்திடுவோம் எவ்ரி இயர். புதிதாய் இன்று பிறந்ததுவே வேறிடம் புதிதாய் பிறந்ததுவே. புதிதாய் என் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையில் பிறந்ததுவே வேறிடம் புதிதாய் பிறந்ததுவே. ஒளியாய் வாழ்வினிலே ஒளியாய் வாழ்வினிலே பல நல்ல நல்ல பாதைகளை அது தந்திட வந்ததுவே. சேர்ந்து செல்வம் ஹாப்பி நியூ இயர். அனைவருக்கும் மகிழ்ந்து செல்வம் ஹாப்பி ஃபியூச்சர். என் வாழ்க்கையிலும் வரட்டும் நல்ல ஹாப்பி நியூ இயர். நன்மை செய்து வாழ்ந்திடுவோம் எவ்ரி இயர். அன்பானவர்களே, இந்த பாம்பு டிவியில் லண்டன் தமிழ் வானொலி அந்த காலத்தில் எல்லோரும் கேட்டு வைக்கிறவங்களை தெரியும். ஜெரனிகா செய்யறா தெரியும். அப்போ எப்படி அந்த காலங்களில் வாழ்ந்துன்றதும் மற்றது இந்த பாடல் இப்போ பாடின பாடல் வந்து இவ தன்னை அதை சொல்லி இந்த 2017 எங்கட வரியில ஆரம்பிச்சது. 2018 தன்னுடைய வரி இசை எல்லாமே அவன் அது ஆளுமே நான் செலுத்துற இந்த பாம்பத்தில் முந்தி கேட்டு வைக்க தெரியும். மற்றது நான் இந்த வாழ்வுண்மை கொண்டு வரதுக்கு சூழ்ச்சியான காரணம் என்னென்னா அந்த பொறாமையர் மனிதன் வாழ்க்கையில எத்தனையோ ஆளுமையான பிள்ளைகள் இந்த புலம்பை நாட்டில் எவ்வளவு ஆளுமையுள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு சூழல்கள் பொறாமையல் எல்லாம் கூடி எவ்வளவு ஒரு குடும்பத்துக்குள்ளேயும் வரும் ஒரு சமூகத்துக்குள்ளேயும் வரும் அந்த பொறாமையல். ஆனால் சமூகத்துக்கு வந்தால் அது பிரச்சனை இல்லை. அது வந்து உலகம்தான் பெருசு.
பெருசு, அதுக்குள்ள வாழ்ந்து கொண்டு போகலாம். ஆனா குடும்ப உறவு, சொந்த உறவுகளுக்குள்ள வர சௌரங்களுக்கு அல்லது சொந்தங்களுக்கு வர பொறாமையில் வந்து அதிகம் மனது பல பேரை பாதிக்கும். அப்ப அந்த இந்த தப்பங்குள்ள நான் இதை என்னன்னா, இன்று 8 வருடம் நான் சொல்லியிருந்தேன் 17வது 2017 நானும் என்ன துணையார் சேர்ந்து எழுதின வரிகள் அந்த வரி. ஆனால் 2018 வந்து மகளார் 2024 வரை அவர் தன்னுடைய வரியில, இப்போது அவருடைய சகோதரங்களுக்கு இந்த வருடம் அவர் தன்னுடைய வரியில சுருக்கம் அவருக்கு தக்க மாதிரி அந்த வரியை அமைச்சு அப்படியே வந்தது. ஏனால் எல்லாமே இதுதான். மற்ற இந்த கட்டிடத்தை பற்றியும் சொல்லியிருந்தேன். இந்த கட்டிடமே எனது மகள், அப்போ தனிங்க ஒரு மகள் தான். அப்ப அதனால அந்த ஆலயத்தோட இந்த எந்த பணத்துல நான் பல ஓடியாது உறவுகளுக்கு தெரியும். நான் இவ்வளவு அது செலவழிச்சு அது கட்டினேன். எத்தனை ஆயிரம் பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர் அதுல மறந்து விடாதீங்க. அந்த கம்ப்யூட்டர் இலவசமா அந்த 2011 15 வரை தந்தையார் ஒரு வருடம் 15 வரை நான் இலவசமா மயானிப்ப சங்கான மாதங்கள் 3 இடமும் பல பிள்ளைகளுக்கு இடம் வாடகைக்கு எடுத்துத்தான் மற்ற இடங்களை கண்டது. இது பேருந்து சொந்தமா அப்படி கொண்டு நிரந்தரமா இருக்கணும் கொண்டு அதை நான் கட்டி உறவுகளுக்கு இந்த வாழ்வுமை கொண்டு வந்தான். அதில் பயந்து கொண்டேன். வருங்காலங்களில் அன்பானவர்களே, நாம் இந்த வருடம் எல்லோருக்கும் நல்ல ஆண்ட தைப்பொங்கலை பிறந்துட்டு வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் தெரிவித்து கொண்டு இந்த நேரத்தில் எல்லோரும் சந்தோஷமா இருப்போம். சந்தோஷமா இருந்தால சந்தோஷத்தை தான் கொண்டு வந்து சந்தோஷங்கள். ஏன்னா இதே நான் சொல்லியிருந்தேன் தானே, அதை என்ன பண்ணி கண்டிப்பா சொல்லியே அவனுக்கு தெரியும். அந்த பிறந்த உடனே போயிருக்க வேண்டிய இன்றைக்கு எவ்வளவு செய்து கொண்டு வரேன் உறவுகளுக்கு தெரியும். எத்தனையோ பக்கத்தாடு நான் வெளிப்படுத்தி கொண்டு வரேன். அப்ப இதெல்லாம் வெளிப்படுத்தித்தான் ஆகும். நாங்கள் எங்களை இருக்கும்போது நாம் வெளிப்படுத்தித்தான் வாழணும். நன்றி உறவுகளே. மற்ற இந்த பாமூர் டிவிக்கு நான் உண்மையில அதுக்குமே வாணியக்காவும் ஒரு இடம் எடுத்துக்கொண்டு இருந்ததுனால உங்களோட பக்கத்தையும் சொட்டு சுருக்கமா தாங்க வாணிகா. உங்களுக்கான நேரம் ஆகிவிட்டார். நீங்க 45 நிறைவு கொண்டு வர பண்ணீங்க. பரவாயில்ல. பாடல்கள் மிக அழகு. அது ஜரணிக்கா 17-18ஆம் ஆண்டு பாடல்களோடும் சிறப்பு. பொங்கல் எங்கள் பகுதியில் இந்த விளக்கு இந்த என்ன சொல்றது, நீங்கள் உலக்கை வைத்து செய்வதெல்லாம் அது செய்யறதில்லை. பிறகு கல் அடுப்பு புது கல்லுகள் வச்சு செய்வார்களே தவிர இதுக்கண்டு அடுப்பு செய்வது இல்லை. அதுல வித்தியாசமே தவிர மற்றபடி வளமையான பொங்கல் தானே. எல்லாம் செய்கிறேன்னு சொல்வார்கள். அதுக்கு காசே தன்று இருந்தது. நான் எங்களோட ஊர்ல புது கற்கள் தேடி எடுப்பேன். இப்ப வீடு கட்டுறவர்கள் அந்த இந்த கல் இருக்கு தானே, எது செங்கல்ல அந்த அதுகளை தேடி எடுத்து வந்துட்டு அதுல புதுசாக வழியில வச்சு தானே செய்வார்கள் தவிர இப்படி செய்யறது இல்லை. பொங்கல் தான். ஆனா நீங்க சொன்னீங்க உலக்க வச்சு செய்யறேன். அந்த சுத்தி வர ஒரு சூரியன் படமும் போட்டு அப்படியே வழி விட்டு அப்படியே ஒரு வடிவம் கோலம் போடுவோம். போட்டு செய்யறதா சிறப்பு. இங்க இதுல போட்டுக்கிறேன் பாருங்க. இதுல இருக்கு இந்த இன்றைக்கு செய்தவன் இன்றைக்கு. ஆனா நீங்க சொன்ன இதுல கொங்கிரீட் கல்லு தான் பாவிச்சுக்கிறோம். ஏன்னா பெரிய சரிவம் மட்டத்துல அதான கொங்கிரீட் கல்லு தான் பாவிச்சுக்கிறோம். வீடுகள்ல பெரிய பானை வச்சுதான் பொங்குவார்கள் எங்க ஊர்ல. நல்ல பெருசு அதண்டா பொங்குறார்களோ இல்லையோ எல்லாருக்கும் கொடுக்குற அந்த பண்பு இருந்தது. பெருசா தான் இருக்கும் பானை. அடுத்த நாள் அன்றைக்கு முடிஞ்சிடும். எல்லாருக்கும் கொடுத்து பக்கத்து சொந்த பந்தம் மட்டும் இல்லாத எல்லாருக்கும் கொடுத்துட்டு இப்ப சொந்தமா செய்யற மண்ணில செய்யற அடுப்பண்ணைக்கா ஆகப்பெரிய இது வைக்க அது அப்படி 2 3 பொங்குவோம். என்னோட சக்கரை பொங்கல் உண்டு, வெறும் பொக்கு உண்டு, அப்படி 2 வெறும் பொங்கல் உண்டு அப்படி 2 இதா பொங்குறவ அப்படி அப்படி நடக்கிறது. பல இடங்களும் கொடுத்துருக்காங்க. அது கொடுத்து வாங்க ஒரு சந்தோஷம் தான். நன்றி வாணிக்கா. மற்றது இந்த இடத்தை தந்த நடமுனைக்கும் பாமூர் டிவிக்கும் லண்டன் வாணிக்கும் மற்றும் தொழில்நுட்பத்தில் இந்த வாழ் உண்மையிலே உலகம் வாணியக்கா தொழில்நுட்ப உதவி செய்த வாணியக்காக்கும் மற்றும் உறவுகள் இந்த வாழ் உண்மையில ஒவ்வொரு உறவுகளும் தங்களோட கருத்துக்களை தங்களோட பக்க அறிமுகங்களையும் இந்த வாழ் உண்மையில என்னோட இணைந்து கொண்ட உறவுகளுக்கும் மற்றும் கேட்டுக்கொண்டிருக்கிற உறவுகளுக்கும் எல்லோருக்கும் இனிய பொங்கலையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு நன்றி. இணைந்து கொண்ட உறவுகள் பயந்த உறவுகளுக்கும் நன்றி. நன்றி வாணிக்கா. மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு தலைப்புடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார் அவர்களே. மீண்டும் இனிய தைப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் உங்களுக்கும் பிள்ளைகள் எல்லாரும் சொல்ல விடுங்க. நன்றி, வணக்கம்.
நிறைவுக்கு வருகின்றது வாழ்வின் உண்மை தொகுப்போடு கந்தசாமி சேர் அவர்கள் இணைந்திருந்தார்கள். நன்றி. அத்துடன் இன்றைய காலை நேர நிகழ்ச்சிகள் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் மாலை நேர நிகழ்ச்சிகளுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.